வாழ்ந்தாலும் தில்லையில் வாழ்ந்திடும் ஓம் கற்பக பிள்ளையார் கற்பக பிள்ளையாரே ஓங்கார சுழுமுனையில் உருவமாகி ஓம் என்ற அச்சரத்தில் பொருளாகி நரிங்கார நாணமோ எழுத்துமாகி நித்திய ஜெய மங்கள சுரூபமாகி ஆங்கார ஐம்புலமும் அடக்கமாகி ஆதி முதல் யாவனில் அவதாரமாகி பாங்கான முதல் கடவுள் விநாயகர பணிந்தம் போற்றி அப்படி எல்லாம் வல்ல நீர்வளம் நிலவலம் கொண்ட சதுர்வேத மங்களம் வேதம் பிறந்த நாடு வேதத்துக்கெல்லாம் வித்தாய் கூடிய சென்னங்குப்பம் கிராமத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி திருப்பதி கங்கை அம்மனுக்கு அமோகமான பூஜையை அது அமோகமான திருக்கல்யாண பூஜையில திருக்கல்யாண பூஜை முடிந்து அம்மனை இந்த செய்யாற்று கரையோரம் ஆத்தாவை நம்ம கண்தொடிச்சு இந்த அம்மனுடைய பிறப்பு வளர்ப்பு நம்ம சொல்லணும். நல்ல நேரத்துல விநாயகரை கும்பிட்டு போனா யாதோ ஒரு காரியம் சித்தியாக வைப்பாராம். அதனால அந்த விநாயகர் பெருமானை எப்படி வராருன்னா பிள்ளையாரே உச்சி பிள்ளையாரே பிள்ளையாரே உச்சி பிள்ளையாரே அவரால் பெருகி வரும் காவரியாரே அகியலுக்கு மண்டலத்தை அகற்றி விட்டாரே அகற்றியருங்க மண்டலத்தை அகற்றி விட்டாரே பிள்ளையாரே உச்சி பிள்ளையாரே அவரால் பெருகி வந்த காவரியாரே ஓடி வரும் அதிகளையே கண்டு ரசிக்கவே அவ உச்சி மீதில் நின்று காட்சி தந்தாரே எழுது முன்னே உச்சியிலே பிள்ளையார் துணி போட்டு அதை எழுதுவதோ எப்பவுமே கூட பாரு பிள்ளையாரே உச்சி பிள்ளையாரே அவரால் பெருகி வந்த காவரியாரே ஓடி வரும் நதிகளையே கண்டு ரசிக்கவே அவர் உச்சி மேலில் என்று காட்சி தந்தாரே. அப்படி முதல் கடவுளாக விநாயகர் பெருமான் வந்த போது அவர் கூட ஒண்ணு யாரா பயணம் என்றா பிரம்மனாவிலம்மா சிறந்து வாழ்பவளை போற்றி உலகம் எங்கும் பெற்ற மாதருளே போற்றி பாரத கவி புராணம் எல்லாம் படித்தறிந்தவளை போற்றி பாரதம்பவள் எங்கள் சரஸ்வதி கலைவா. அப்படி எல்லாருடைய நாவிலே குடியிருக்கிற சரஸ்வதி சாரதம்மனும் இந்த பூஜைக்கு எப்படி பயணம் பண்ணார்னா வாணிக்கல வாணியம்மா நாள் முகனா தேவி அம்மா வாணிக்கல வாணியம்மா நாள் முகனா தேவி அம்மா மலரில அவதரித்தா மலர் மலர கலைவாணி புலியில அவதரித்தா பூமலரே கலைவாணி. அப்படி வாணி கலைவாணி சரஸ்வதி சாரதம்மன் வந்து பூஜைக்கு வந்த போது இப்படி சூரசம்பாரமுத்தி சுப்பிரமணிய கடவுள் வள்ளி தெய்வானருடன் புள்ளி மயிலேறி அவர் வந்த போது ஏழுமலை ஆண்டவனை எம்பெருமா வாரும் ஐயா வடக்க திருப்பதியா வாழும் அந்த சன்னதியா அந்த அள்ளி வைத்த நாமத்திலே அலைகள் வந்து அழைக்குதையா கிள்ளி வைத்த நாமத்திலே கிளையில் வந்து கொஞ்சதையா அந்த ஏழு மலையை விட்டு இந்த சென்னங்குப்பம் கிராமத்துக்கு வந்துட்டார். அப்படி இந்த ஒரு காளி எமையாளருக்கு மன்னப்பிடாரி மையாளு காளியம்மா
அம்மனுடைய உத்தரவு இல்லாத சித்திரமன் ஆடாது, பல்லு பழுவாது, பாம்பு நீண்டாது. இந்த ஊரை காக்கப்பட்ட காளியம்மன் அந்த அம்மனும் இந்த அம்மனுக்கு வழி விட்டுறாங்க. முக்கியமா யாரு வர வேணானா, இந்த திருப்பதி கங்கை அம்மா. அந்த அம்மா எப்படி உருவானானா, இந்த உலகம் பிறக்க முன்னே ஒரு நாளை முன் பிறந்தாள். கலியுகம் பிறக்க முன்னே கால்நாளி முன் பிறந்தாளா. அந்த எங்க பிறந்தாளா, அப்படி அம்மன் பிறந்தது சங்கு கடலோரம். இந்த அயோத்தி மாநகர் பட்டணத்திலே ஆத்தா நம்ம மக்களுக்கெல்லாம் இந்த கேலி பரிகாசம் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நிலவழி காட்டணும்னு அந்த பகவானப்பட்டவன் சிவபெருமானும் அந்த சக்தியாகப்பட்டவனும் கங்கை அம்மனும் அந்த மாதிரி ஆணும் பெண்ணுமாக இந்த உலகத்துல வந்து பூமியில அவதரிக்க போறாங்க. அந்த அம்மா எப்படி அவதரிக்கிறானா, உலகம் பிறக்க முன்னே ஒரு நாள் முன் பிறந்தா. இந்த கலியுகம் பிறக்க முன்னே காலாழி முன் பிறந்தா. முந்தி பிறந்தவளா ஆத்தா மூவர்களை ஈந்தெடுத்தா. அந்த அம்மன் பிறந்தது சங்கு கடலோரம். அந்த வண்ணாறு எல்லாம் துணி தைப்பாங்க இல்லையா, அந்த அழுக்கு துணி எடுத்துட்டு போய் அந்த சாலு இருக்கு, அந்த சாலு ஆண்டதான் அந்த அம்மா எப்படி பிறக்கிறானா, அந்த வண்ணாறு பெண்ணுமானா, மையகத்தில் தெய்வமானா, ஏகாலி பெண்ணுமானா, எல்லோருக்கும் தெய்வமானா. கடற்கரை ஓரத்திலே கண்டெடுத்தான் ஏகாலி. அந்த செய்யாற்றம் கரைவோரும் சேர்த்தெடுத்தான் ஏகாலி. அந்த கடற்கரை ஓரத்துல எப்படி இருக்கிறார்னா, அந்த வண்ணார பெண்ணுமானா, வையகத்தில் தெய்வம் அம்மா. ஏகாலி பெண்ணுமானா, எல்லோருக்கும் தெய்வம் அம்மா. கடல்கர ஓரத்தில கண்டெடுத்தான் ஏகாலி. செய்யாட்டம் கரையோரும் சேர்த்தெடுத்தான் ஏகாலி. அப்படி அந்த அம்மா வந்து இவங்க செலவு செய்யற இடத்துல ஆத்தா குவா 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 என்று அழகலாம். இந்த ஏகாலி எல்லாம் போனாங்க இல்லையா, அவங்களும் ஒருத்தர் காது கேட்காது, கண்ணு தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஐவரும் போனாங்க பாரு, என்னடா இது குழந்தை அழுவுது அப்படியே அந்த அம்மாவை போட்டு அப்படியே சேர்த்து அணைக்கிறாங்க. அப்போ சேர்த்து அணைச்சு ஆறாரோ ஆறிறாரோ, அம்மா நீ யாரோ நான் யாரோ. என்ன அந்த அம்மாவை அழைச்சு ஆறாரோ ஆறிறாரோ, நீ யாரோ நான் யாரோன்னு அந்த அம்மாவை கேக்குறாங்களாம். நீ யாரோ நான் யாரோன்னு கேட்டு அந்த அம்மாவை வீட்டுக்கு எடுத்துன்னு போறாங்களாம். அதனாலதான் அந்த அம்மா வந்து அந்த வண்ணாறு வீட்டுக்கு போறாங்க. அந்த ஏகாலி பட்டவங்க இந்த குழந்தைய வாரி அணைச்சிக்கின்னு வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆமா, அந்த ஏகாலிகளுக்கு வந்து அந்த குழந்தை யாருன்னே தெரியாது. அவங்களுக்கும் குழந்தை இல்லை இல்லையா, அதனால அவங்க செல்லமா எடுத்துட்டு போறாங்க. இந்த நேரத்துல அந்த அம்மா ஒரு நைட் அங்க இருக்கிறா. அந்த குழந்தைய பொழுது ஆயிடுச்சு இல்லையா, அதனால அந்த நைட்ல அங்க இருந்து இவங்க பொழுது எப்ப ஓடின்னு பாத்து நிக்கிறாங்க. அந்த ஊர் கிராமத்துல அந்த ஆலனம்மா ஜமுதகினி தங்கமுள்ள மேனி எல்லா நாக மூண்டா தரணி ஏழு உலகம் அல்லா தாயாக நின்றார். வேண்டும் என்று செய்ய ஆற்றின் கரையோரும் கிளிமொழியா ஜனத்தால் கிருபையாலே கிடைத்தீரும். அப்படி பொழுது இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜ்யங்கிட்ட எத்தனை போறாங்க. அந்த ராஜ்யங்கிட்ட எத்தனை போயிட்டு, அப்பா
அந்த ராஜங்கிட்ட எத்தனை போயிட்டு இந்த அம்பிகையை எடுத்துட்டு போறதை கொடுக்குறாங்க. ஏன்னா இது எங்களுக்கு கிடைச்சது. நாங்க வந்து இந்த துணி துவைக்கிற இடத்துல இந்த அம்மா கிடைச்சாங்க. ஆனா எங்களுக்கும் குழந்தை இல்ல, அந்த பர்வதராஜனுக்கும் குழந்தை இல்லையா. அந்த பர்வதராஜனுக்கும் மேனகை அம்மையைக்கும் அவங்களுக்கும் குழந்தை இல்லை. அவங்க அந்த அம்மா மேனகை அம்மா வந்து இந்த குழந்தைய அவங்க இருவரும் எப்படி வாங்குறாங்கன்னா, பொன் கொடுத்து இந்த பெண்ணை வாங்குறாங்களாம். பொண்ணும் பொருளும் வந்து இந்த வண்ணாறு குத்துட்டு இந்த பெண்ணை வந்து வாங்கி அவங்க வளர்க்குறாங்க. நாலு ஒரு மேனியா பொழுது ஒரு ஒண்ணுமா வளர்த்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சக்தியாக பெண் பிறந்தா, சர்வலோகமால வந்தா, ஒரு சிய பெண் பிறந்தா, உலகமுள்ளால வந்தா, ஆறு கோடி மாய சக்தி பெருபட பெண் பிறந்தா, பெருபட பெண் பிறந்து வேறு ரூபமானா, ஒவ்வொரு ரூபத்திலும் வெவ்வேறு பேர் படைத்தா, ஒவ்வொரு ரூபத்திலும் வெவ்வேறு பேர் படைத்தா. அந்த சக்தியாகப்பட்டவ எல்லாருக்கும் பெண்ணு என்றுதானே தெரியும். அந்த அம்மா கொஞ்சம் வளர்ந்து அந்த அம்மனுக்கு ஒரு பெயர் சூட்டு விழா வைக்கிறாங்க. அப்போ அந்த அம்மனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, ரேணுகா பரமேஸ்வரின்னு அந்த அம்மனுக்கு பேர் வைக்கிறாங்க. நாலு ஒரு மேனியா பொழுது ஒரு ஒண்ணமா வளர்ந்துன்னு இருக்கிறாங்க. ரேணுகம்பாள்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி ரேணுகம்பா எப்படி எல்லாம் அவங்க கலையெல்லாம் கத்து நல்ல முறையில வளர்ந்து அந்த அம்மா வந்து சகல கலைகளும் கற்று அந்த அம்மா வந்து வயசுக்கு வராங்க. அந்த புஷ்பவதி ஆவ நேரத்துல புஷ்பவதி ஆகி எல்லா கலைகளும் கற்று அந்த நம்மளுக்கு நிகரா வந்து ஒரு ஆணவனை தேடணும் என்று இந்த அம்மா வந்து இந்த அம்மனுக்கு கூட சண்டை போறதுக்கே ஆள் இல்லையா. அதனால இந்த படைகள் எல்லாம் கூட்டிக்கின்னு இவரை ஒரு ஆணவனை தேடுறதுக்காக இந்த அம்மா உலகமெல்லாம் சுத்துறாங்களாம். இந்த உலகமெல்லாம் நாலு ஒரு மேனியா பொழுது ஒரு ஒண்ணுமா சுத்தி அந்த வெள்ளை கூடாரம் அடித்து அந்த இடத்துல இரவுல தங்கனாலாம். ஏன்னா அந்த வெள்ளை கூடாரம் அடித்து தங்கன நேரத்துல வெள்ளூர் என்று பெயர் படைத்ததா இந்த படவேடு. அப்படியே வெள்ளூர் என்ற கிராமத்திலே வெள்ளை கூடாரம் கட்டி அந்த ஆத்தா அங்கேயும் நாலு ஒரு மேனியா இருந்திருக்கிறா. அங்கிருந்து சுத்தி மலையாளம் சுகுந்த படவேடு. அந்த படவேட்டுக்கு உள்ள போனா வழி இல்லையா. ஏன்னா எப்படி பார்த்தாலும் மலையா இருக்குது. அந்த மலையெல்லாம் நம்ம துளைச்சிட்டு போனோம் இல்லையா. அதனால எடுத்தாலாம் பானத்தை, விட்டாலாம் அன்பு. அந்த அம்மாருக்கு விட்ட உடனே அந்த மலையே பொழந்து சந்தாக போனதான். அதனாலதான் சந்தவாசல் என்று அந்த சந்தவாசல் வந்து படவேடு. ஏன்னா அம்பு விட்டா இல்லையா, அந்த மலை பொழந்து அந்த சந்தவாசல் என்று பேர் படித்து சந்தவாசல் வந்து படவேடு போதும். அந்த படவேட்டில இந்த அம்மா படவேடு என்ற எதற்கு பேர் வந்ததுன்னா, இந்த அம்மா சேனைகளும் படைகளும் கூட்டுன்னு போய் அந்த அம்மா அங்க வெள்ளை கூடாரம் போட்டு அந்த படவேட்டிலே இந்த படைகளெல்லாம் அணைத்துட்டாலாம். அந்த இடத்துல இவருக்கு நிகராய ஆணவ அங்கே இருக்கிறார்னா ஆலனம்மா ஜமுதகினி அழக பிள்ளை பரசுராமன். அந்த ஆலனம்மா ஜமுதகினி முனிவர் வந்து அந்த மலை மேலே தவறு இருக்கிறாராம். ஏன்னா படவெட்டில போனாக்கா அந்த பக்கம் பார்த்தாக்கா மலை இருக்குது. அந்த மலை மேல அவர் ஆலனம்மா ஜமுதகிரி வந்து அங்க தவத்தில் இருக்கிறாராம். ஏன்னா அந்த அம்மா அவர் சிவன், இந்த அம்மா சக்தி. இவங்க ரெண்டு பேருமே இதெல்லாம் திருவிளையாடல் ஆடின்னு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த படவேட்டிலே இந்த அம்மா படைகள் எல்லாம் வச்சுக்கின்னு இருக்கிறா. சண்டைக்கு வா என்று அழைக்கிறான். ஏன்னா அவர் ஒரு முனிவர் வந்து ஒரு பெண்ணு கூப்பிட்டா எப்படி வருவாரு.
ஒரு பெண்ணு வந்து நிகரா வந்து சண்டை போடுவாரா? அவரை கோபம் படைத்து ஓடுகிற கங்கையில அவரை கோபம் படைத்து அந்த பாம்படிச்சான் பாறையை விட்டு அத்தினிய வாருமம்மா அந்த பாம்படிச்சான் பாறையில அவர் அமர்ந்து இருக்கிறாராம். அவர் தவத்தை கலையத்துக்காக இந்த அம்மா எப்படின்னா பாம்பா வடிவு எடுக்கிறா, படுக்கையில வந்து நிக்கிறா, சேலா வடிவு எடுக்கிறா, ஒரு மாடத்துல வந்து நிக்கிறா. அந்த பாம்பா வடிவு எடுத்து அந்த படம் விட்டு போனாக்கா முகம் மட்டும்தான் இருக்கும், இது எல்லாம் வாழலாம். அதனால அந்த பாம்புல வந்து பாம்பா வந்து அவளை மறைஞ்சிருந்து பாக்குறாராம். யாரு? இந்த அம்பிகை, அந்த ஜமதகினியே பாம்பா வந்து மறைஞ்சிருந்து பார்த்து அவர் தவத்தை கலைக்கிறாளாம். அவர் கோபத்துக்கு ஆகி உடனே பெண் உருவம் ஆகி உடனே சண்டைக்கு கூப்பிடுறாங்களாம். சண்டை போட்டு இந்த அம்மையை இன்னைக்கு ஒரு நாளைக்கோ நாளன்னைக்கோ சண்டை போட்டு நாலு ஒரு மேனியா பொழுது வேணுமா சண்டை 11 நாள் ஆயிருந்து அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து மனக்கண்ணு இல்லையா, அவரு மனதுக்காக தான் இந்த அம்மா விட்டு கொடுத்து அவர் மனதுக்காக நல்ல நேரத்துல திருமணம் ஆகிறது. திருமணமாகி சத்தியா பெண் பிறந்து சர்வலோகம் ஆள வந்தா, பொருந்தியா பெண் பிறந்து உலகம் எல்லாம் ஆள வந்தா, நாள் ஒரு மேனியா பொருள் ஒண்ணுமா ஆதி காலத்தில திருமணமானாக பாத பூஜை செய்வது வழக்கம். என்னன்றா பாத பூஜை செய்வது மனைவியுடைய வழக்கம் வழக்கமாகும். கணவனுக்கு மனைவி வந்து எப்படி போகலாம்? தன்னந்தனியா போய் ஆத்துக்கு போயிட்டு ஆத்து மணல் எடுத்தா அரணாரே உண்டு செய்தா, சேர்த்து மினல் எடுத்தா அப்படியே சிவலிங்கம் உண்டு செய்வாளாம். அந்த மாதிரி கைய போட்டு அந்த தண்ணியில போய் கைய வச்சானவ குடத்தோட தண்ணி வருமா, அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து பாத பூஜை செய்வது வழக்கமா. அப்போ ஓடுகிற கங்கையிலே ஒரு குடம் நீர் எடுப்பா, இந்த ஆடுகிற கங்கையில அரை குடம் நீர் எடுப்பா. என்ன இந்த சக்தியாகப்பட்டவ ஓடுகிற கங்கையில ஒரு குடம் நீர் எடுப்பா. ஆத்தில வெள்ளம் வர அம்பிகையே ஜலம் எடுக்க காத்திருந்த ஜமுதரி தீரேனுகா, அம்பிகை வழி நடப்பார் எனகம்பா. ஆத்தில வெள்ளம் வர அம்பிகையே ஜலம் எடுக்க காத்திருந்த ஜமுதரி தீரேனுகா, அம்பிகைய வழி நடப்பார் எனகம்பா. அழகப்பிள்ளை பரசுராம எனகம்பா. பரசுராமனை பெற்றவளே பத்தினியே ரேணுகம்பா. அப்படி இந்த பரசுராமனை பெற்றவ பத்தினியே ரேணுகம்பா. இந்த அம்மா வந்து அந்த தண்ணியாகப்பட்டது டெய்லி 4 ஒரு மேனியா பொழுது ஒண்ணுமா பாத பூஜை செஞ்சுன்னு வராங்க. ஒரு நாள் வந்து அந்த தவளையை அந்த பாத பூஜையை செய்யற நேரத்துல இவ ஆத்துக்கு போனா, ஆத்துக்கு போயிட்டு இந்த அம்மா அந்த கீழே குஞ்சி அந்த அம்மா கையோட வாடுறப்போ அந்த தவளை வரலையா. ஏன்னா இந்த குடமாகப்பட்டது எதுக்கு வரலன்னா அந்த நேரலாகப்பட்டது மேல அந்த அர்ஜுன மகாராஜா அவர் பறவையா வந்து அந்த குடம் வர நேரத்துல இப்படி தந்துட்டு போயிடுறாராம். இந்த நேரலாகப்பட்டதே அந்த அம்மா கீழே பார்த்து யாரு இவரு இந்த அழகா இருப்பார் போலுக்குது அப்படின்னு ஒரு நினைப்பு தான் நினைச்சாங்களாம். அதுக்கே அந்த குடம் வராது போயிடுச்சான். அதனால பரமேஸ்வரி அம்மனுடைய கற்பு இழந்துட்டாங்க. ஆமா,
அந்த கற்பு போனதுனால இவரு ராணசியா பாக்குறாரு. இன்னும் இந்த ரேணுகம்பாள் வரலையே, நம்மளோட மனைவி வந்து பூஜை பண்ணலையே அப்படின்னு பாக்குறாங்க. கோபம் அடைந்தாரு. உடனே நம்ம பரசுராமனு அவங்க 3 பிள்ளைங்களை கூப்பிடுறாங்க. 3 பிள்ளைங்களை கூப்பிட்டாக்கா வந்து அம்மாவை வெட்டுனாக்கா வெட்டுவாங்களா? அம்மா வந்து கற்பு தவறிட்டா, அதனால எனக்கு பாத பூஜை பண்ணல, உங்க அம்மா கற்பு பறிய போனது, அதனால இங்க வந்து அம்மாவை குழந்தைட்டு வா அப்படி என்று சொல்வது. அப்போ ஆனா அவங்க யாரும் 3 பேர் செய்ய மாட்டாங்க. பரசுராமனை கூப்பிடுறாங்க. 4வது பிள்ளை பரசுராமனை கூப்பிட்டு மந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை அந்த மாதிரி சொல்லி, அப்புறம் பரசுராமரே மகனே, அம்மா வந்து கற்பு எழுந்துட்டா, அதனால அம்மாவை வந்து நீ குழந்தைட்டு வரணும் அப்படின்னா, தாய் சொல்லை தட்டாத, தகப்பன் சொல்லி தட்டாத. உடனே வந்து பரசுராமன் ஓடினான் வேகமாக ஓடி அந்த அம்மாவை முடிக்கணும் போறாராம். வெத்த தாயை வெத்தத்துக்கு முடிக்கணும் போறாராம். அப்போ அந்த கங்கை பட்டவர் ரேணுகம்பாள் வந்து அந்த வண்ணாறு துணி மூட்டெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த அடுக்கிற இடத்துல போய் இந்த அம்மா பதுங்குறாங்களாம். அப்போ அங்க போயிட்டு வண்ணாறு வீட்டுல அப்போ பரசுராமன் போய் திரும்ப சண்டை போறாராம், அம்மாவை அனுப்புங்க அப்படின்ட்டு. இல்லைனாக்கா சண்டை தான் வரும் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அமுச்சு விட்டுறாங்க அந்த அம்மாவை. அது 2வது டைம் போறாங்க அந்த அம்மா மறையத்துக்காக. அந்த வீட்டுல பிறந்து ஒரு முறை போயிட்டா 2வது மறையிறாங்க. அப்ப மறைஞ்சு திரும்ப அமுச்சிடுறாங்க. அப்ப அனுப்புற நேரத்துல ஓடி போயிட்டு ஓடினா அந்த மலையனூர் தலத்துல போயிட்டு, மலையனூர்ல அந்த அம்மாக்கு இன்று நாளைக்கு போனாலும் இந்த மாதிரி கரக சிங்காரித்து இந்த மாதிரி அம்மனை உட்கார வச்சு நம்ம மாதிரி பம்ப மேளத்துக்காரர் வந்து எல்லாரும் இந்த அம்மனை வழிபாடு செய்வாங்களாம். அம்மா ஓராங்க ரகம்மணி அம்மா வரும் அம்மா இப்போ ஆமா 2ஆங்க ரகம்மணி அம்மா பெரிய வேணும் மணி இப்போ ஆமா. இந்த ரேணுகம்பாள் வந்து இந்த மாதிரி கரகெல்லாம் சிங்காரித்து வைக்கிறதுல அந்த இடத்துல போய் மறையிறாங்க. இந்த பரசுராமன் அங்கேயும் கட்டி முடிச்சு அங்கிருந்து முடிக்கணும் வராங்க. அங்கிருந்து முடிக்கணும் வந்தா அந்த அம்மா யார் வீட்டுக்கு போறா தெரியுமா? அந்த அருந்ததி வீட்டுக்கு போறாளாம். என்ன இந்த ஆத்தா எங்க போய் மறையறா பாரு. முதல் வண்ணாறு வீட்டுக்கு போறா, அப்புறம் மலையனூர் தலத்திலேயே அந்த குழு இருக்க போறா. அந்த இடத்துல இருந்து 3வது இந்த அருந்ததி வீட்டுக்கு போறாங்களாம். அந்த அருந்ததி வீட்டுக்கு போய் அந்த அம்பிகா போய் அந்த மறையிறாங்க. மறைய நேரத்துல அந்த அருந்ததி அம்மா வந்து எங்க அம்மாவை வெளியே அனுப்புன்னு சொல்றாங்க. பரசுராமன் சொல்றப்போ, இல்லப்பா எங்க வீட்டுலதான் அங்க இருக்கணும், அதனால நீ வந்து எங்க 2 பேரையே தான் நீ ஏதாவது பண்ணணும், நான் உயிர் போனாதான் உங்க அம்மா உயிர் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வந்து 2 பேர்ல இதெல்லாம் ஒரு அம்மா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஆமா, 2 பேரையும் ஒரே வெட்டா வெட்டி. ஆமா, ஒரே வெட்டாங்க. 2 பேரு சிறுசும் இருந்தது, 2 பேரு உடலும் இருந்தது. ஓடியே வந்து அப்பா கிட்ட போயிட்டு, ஜமுதகினி கிட்ட போயிட்டு, அப்பா நான் 2 பேரும் கொழுந்துட்டேன், நான் செஞ்சது பாவம் அப்படின்னு பரசுராமன் வந்து கையை வெட்டிக்கிறார். வெட்டினால என்னுடைய கையை நானே வெட்டிடுமான்னு அப்பா கிட்ட சொல்றான். ஆமா, அவர் வெட்டிட்டு, அப்பா எனக்கு 2 வரம் வேணும், என்னுடைய 2 வரம் எனக்கு கொடுங்க. தாய் எனக்கு வேணும். ஆமா, 10 மாசம் சுமந்த தாய் இன்னைக்கு நீ சொன்ன நான் வெட்டிட்டு வந்துட்டேன், ஆனா நான் கேக்குறேன் எனக்கு உயிரோட என் தாயை கொடுன்னு கேக்குறாரு. அப்ப அந்த கமண்டல நதி நீர் இருக்குது இல்லையா, கமண்டல நதியாலே மாரியம்மா காட்சி தர வேணும் அம்மா, மாரியம்மா அம்மா காட்சி தர வேணும் அம்மா, மாரியம்மா. கமண்டல நதியாலே ரேணுகம்மா காட்சி தர
வேணும் அம்மா மாறி தாயே. அப்படி அந்த கம்மனில நீரை எடுத்து பரசுராமர் கிட்ட கொடுக்கிறாரு. பரசுராமா நீ போயிட்டு இந்த தண்ணி இந்த நீரை தெளிச்சிட்டு அவங்க சிறுசுல நீ அவங்களுக்கு வச்சிட்டாக்கா அவங்க உயிரோடு வந்துருவாங்க அப்படி என்று அந்த அம்மா இவரு சொல்றாரு. அந்த ஓடிறான் போயிட்டு ஏன்னா அம்மாவை பிழைக்க வைக்கணும் இல்லையா. அம்மா அப்படியே பொறிமா நெல்லு சாமி நீ அம்மாவை பிழைக்க வைக்கிறதுக்காக வேகமா ஓடி போயிட்டு ஓட்டம் பேரு நடையா ஓடி வர வேணும் ஐயா. ஓட்டம் பேரு நடையா ஓடி வர வேணும் ஐயா. ஆட்டம் பேரு நடையா பெரு நடையா ஆடி வர வேணும் ஐயா வேணும் அம்மா. அப்படி ஓட்டம் பெருநடையா ஓடி வந்து அந்த நீராகப்பட்டதை தெளிச்சிட்டு அந்த அருந்ததி உடல்ல இந்த ரேணுகம்பாள் சிரசை எடுத்து வச்சிடறாரு. இந்த ரேணுகம்பாள் உடல்ல அந்த அருந்ததி சிரசை எடுத்து வைக்கிறாங்க. அதனால உடல் மாறி சிரசு மாறினதுனால இந்த சிரசு மாறினதுனால கங்கை அம்மனும் பேரு. அந்த உடல் மாறி சிறுசு மாறிச்சு இல்லையா, அதனால மாரியம்மன் என்று பேர் படித்தா. என்ன மாரியமாக மாரியம்மா மாதா எம்மா யாரு சாமி வந்திருக்குது? ஆனந்தம் நான் போட்டிருக்கிறேன். என்ன மாதாவே வாரும் அம்மா ஐயமயவளே அக்காலே வாரும் அம்மா. காரியம்மா விரி விளையாடி வரா பத்திரிக்க காரியம்மா பழித்திருக்க மாறி வரா. அப்படி இவங்க இருவரும் உருவ எடுத்து உயிர் ஆயிட்டு உருவ எடுத்துட்டாங்க. இந்த அம்மா வந்து இந்த அம்மா பத்தினி இல்லையா, இந்த அம்மாவோட கற்பு பறி போனது சொன்னாங்கல்ல. அதனால இந்த கமண்டலத்தை வீட்டு தீயை மூட்டு அம்மா தீயில இறங்கிறாளாம். சிரசு வேற மாறிச்சு இல்லையா, நம்மளுடைய கணவனுக்கு எப்படி நம்ம போய் பாத பூஜை பண்ண முடியும்? சிரசு மட்டும் தான் அம்மா அது. ஆமா, அந்த உடல் வந்து அருந்ததி அம்மையா இருக்கு. ஆமா, அதனால இந்த நம்ம கணவருக்கு வந்து பாத பூஜை நம்மளால செய்ய முடியாது இல்லையா. அந்த நேரத்துல அந்த அக்னியை வளர்த்தி இறங்கிட்டாங்க அந்த அம்மா. அந்த நேரத்துல அந்த அம்மா இறங்கிட்டாங்க. வர்ண பகவான் பார்த்தார், நம்ம தங்கையாகப்பட்டவள் இந்த மாதிரி இறங்குறாளே, கற்பு மேல சந்தேகப்பட்டதுனால தீய மூட்டி அந்த இறங்கிட்டாங்க இல்லையா. அந்த தீய அணைப்பதுக்காக மழையாக போயிருந்துதான். மழை போயிருந்து பாதி வெந்தது வேகாரத்துமா அந்த மாதிரி இருக்கிறாளாம். அந்த நேரத்துல இந்த அம்மாக்கு உடலெல்லாம் வந்து முத்து போட்டுச்சான். அப்படி முத்தா, ஏன்னா நெருப்பு பட்டா என்ன ஆகும்? புட்டு புட்டு புட்டியே ஆகும். அதனால சிரசு போயிட்டு எனக்கு வயிறெல்லாம் எரியுது, உடம்பெல்லாம் எரியுது, எதனா குடிக்குது என்ன குடும்பம்? ஆமா, அந்த அம்மா கேக்குறாங்க. அந்த நேரத்துல தீ விழுந்த கூழ் மட்டும் தான் இருந்தது எங்க. அந்த தீ விழுந்த கூழுக்காக இஷ்டப்பட்டு 3வது முறை வந்திருக்கிறா இந்த அம்பிகை. 3வது முறை வந்து அந்த வண்ணார் வீட்டுல வந்து என்ன தெய்வம் மாதிரி தெரியல, இந்த மாதிரி வந்து போன போட்டு போட்டியா இருந்தாக்கா எப்படியோ வந்து நோயாளி வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல தென்னை மேல வந்து உக்காந்து இந்த எரிச்சலுக்காக ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்கணும்னு அந்த கொட்டாங்கசி கூழுக்காக புறம்பாடி வந்தவளாம். ஈவிழுந்த கூழுக்காக இஷ்டப்பட்டு வந்தாங்களாம். அதனால்தான் நேற்று தினத்துல கூழ் ஊத்தி கும்பமிட்டு இந்த அம்மனை நேற்று வழிபாடு செஞ்சாங்க. நல்ல நேரத்துல என்ன இன்னும் இந்த நல்ல நேரத்துல உங்களை கதை கேட்டு எல்லாரும் சும்மா போக கூடாது, எல்லாருமே காசு போட்டு போகணும். ஏன்னா அப்பதான் இந்த இடத்துல கடன் தீரும். அப்போ கொடுக்காத பேர்கள் எல்லாம் கோவில் ஆண்ட வர வைப்பாளாம். எதை
எதுக்காக பம்பக்காரு கொடுக்கல துட்டு கொடுக்கலன்னு இல்ல, இந்த கும்பத்து கங்கையம்மா உழவு இருக்க வாரமம்மா சிறுசில போட்ட முத்து இல்லையா, அந்த மாதிரி இந்த அம்மா அந்த கஞ்சியை குடிக்கிறப்போ ஒவ்வொரு முத்தா சிறந்து கீழே இறங்குதான், ஒவ்வொரு முத்தா பொறிக்க இந்த அம்மா வச்சிருக்கிறான் எடுத்து. அதனால பரமனுக்கு முத்து அளந்தாலாம் 10 முத்து, அந்த யமனுக்கு முத்து அளந்தாலாம் 8 முத்து, எல்லாருக்குமே முத்து அளக்குறான். அதனால்தான் அந்த யமனுக்கு யமனோட வாதாடி எறும்பு கடா காவு கொடுக்குறாங்க. ஆதி ஒரு காலத்திலே யமனுக்கே முத்து அளந்ததுனால அந்த யமனோட மனைவி எங்க கணவருக்கு மாரியம்மன் நல்ல மாதிரி இறங்கிட்டுனா அவர் வாகனத்தை உனக்கு காவு கொடுக்குறோம் அப்படி என்று அந்த மாதிரி பெறாத்திங்கன்னு அதை காலையில் கூட கொடுத்தாங்க போலுக்குது. ஏன்னா யமனை எத்தனை வந்து யமனுக்கு முத்து போட்டா பாரு, அந்த முத்தை இறங்கிச்சுனாக்கா எறும்பு கடா காவு கொடுக்குறேன். அந்த பரமனுக்கு முத்தளந்தா இல்லையா, அந்த பால் பசு அதை கொடுக்குறாங்களாம். அரனோட வாதாடி ஆட்டுக்குட்டியை காவு எடுக்கிறா, கொள்ளையிலே தானம் வந்து கோழிகளை காவு எடுக்கிறா. அதனால எல்லாருக்கிட்டையும் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம். இங்க அந்த சிரசில போட்ட முத்து எத்தனையோ உனக்கு சிரசுரையே போன முத்து எத்தனையோ, முகத்தில போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ, முகம் உருகி போன முத்து எத்தனையோ முகத்தில போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ, முகம் உருகி போன முத்து எத்தனையோ மார் மீது போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ, மாருருகே போன முத்து எத்தனையோ இடுப்பினிலே போட்ட முத்து எத்தனையோ அம்மா எத்தனையோ, இடுப்புறையே போன முத்து எத்தனையோ பாதத்தில போட்ட முத்து பாலுரையே போன முத்து, பாதத்தில போட்ட முத்து எத்தனையோ பாலுரையே போன முத்து எத்தனையோ அப்படி அவ போட்ட முத்தெல்லாம் அந்த அம்மா இறக்கிட்டு எல்லா மக்களுக்கும் கும்பிட்ட மக்களுக்கு குறை ஒண்ணும் வையாது, சேவித்த மக்களுக்கு தைரியத்தனு கூடம்மா, ஊரு செழிக்கணுமா உத்த மழை பெய்யணுமா, நாடு செழிக்கணுமா நல்ல மழை பெய்யணுமா. இந்த அம்மன் எப்படி வரானா எல்லாருக்கும் எல்லா வரங்களும் தருவாளாம். நம்பிக்கையோடு இருந்தா சகல நலங்களும் கொடுத்து இந்த 3 நாள்ல மழை வரணுமா. ஏன்னா கும்பிட்ட மக்களுக்கு எல்லாரும் உங்களை தெய்வத்தை தான் கேட்க முடியும். அதனால நல்ல ஊரு செழித்து உட்ட மழை பெய்ஞ்சி, நாடு செழித்து நல்ல மழை பெய்ஞ்சி, எல்லா மக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வமாக இருந்து மக்கள் எல்லாம் நல்ல மாதிரி வச்சு நிறுத்தாயே கங்கையம்மா. கங்கை அம்மா ஆடுவதம்மா பொன்னூஞ்சல், தங்கத்தால் ஊஞ்சல் அம்மா தாயாரே ஆடும் ஊஞ்சல், ஆராரோ ஆரீராரோ கங்கை அம்மா
ஆடிவர நீ வேணும் போராளி பல்லழகி கோழி முட்டை கண்ணழகா ஈசங்கா பல்லழகி எலும்பிச்சுங்கா கண்ணழகி ஆராரோ ஆரீரோ கங்கையம்மா ஆடுதம்மா பொன்னூஞ்சல் வண்ணார பெண்ணோமானா உயகத்தில் தெய்வம் அம்மா ஏகாலி பெண்ணோமானா எல்லோருக்கும் தெய்வம் அம்மா ஆராரோ ஆரீரோ கங்கையம்மா ஆடுதம்மா உன்னூஞ்சல் மார்மேல நாகனம்மா மடிமேல் புரண்டார தோல் மேல நாகனம்மா உடல் மேல் புரண்டார மார்மேல நாகனம்மா மடிமேல் புரண்டார அஞ்சி தல நாகனம்மா குஞ்சி விளையாடுதம்மா பத்து தல நாகனம்மா படம் எடுத்து ஆடுதம்மா பரப்பு தலகானியா வாய்க்காலு பஞ்சு மத்த பூமி தலகானியா உலோகம் பஞ்சு மத்த பூமி தலகானியா உலோகம் பஞ்சு மத்த நாகம் கூட பிடிக்க நல்ல பம்பு தாளாட்ட நாகம் கூட பிடிக்க நல்ல பம்பு தாளாட்ட 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 தாயார நீ ஊரங்கு தாளாட்ட தாளாட்ட தாயார நீ ஊரங்கு தாளாட்ட தாளாட்ட எங்கையம்மா என் தாயாரே நீ ஊரங்கு தாளாட்ட தாளாட்ட தென்னங்குப்பம் கங்கையம்மா தாயாரே நீ ஊரங்கு தாளாட்ட தாளாட்ட தென்னங்குப்பம் கங்கையம்மா என் தாயாரே நீ ஊரங்கு தாளாட்ட தாளாட்ட கங்கையம்மா தாயாரே நீ ஊரங்கு தாளாட்ட தாளாட்ட கங்கையம்மா தாயாரே நீ ஊரங்கு
தங்கமுள்ள மேனி எல்லாராக மூண்டா தர நீரில் உலகமல்லா தாயாக நின்றார். எங்கெங்கே உனக்கு நம்ம செய்த பேருக்கம்மா ஏது செய்வாரம்மா. எங்கா நதி வேணும் செய்ய ஆற்றங்கரை ஓரும் கீழ்மொழியாகி நிறுத்தால் கிருபையாரே. அங்க வந்தால் கடந்தீர் மரங்களும் நாங்கள் உனக்கம்மா தாயே. அப்படி ஊரு கிடைக்கணுமா உத்தம பெய்யணுமா நாடு செய்யணுமா நல்ல மழை பெய்யணுமா. அப்படி அமரும் அமரமம்மா அனைப்போல் மண்டபத்தில் நான் கூப்பிட்டால் வர வேண்டும் மக்கள் குறையெல்லாம் தீரும் அம்மா. மங்களமே ஜெய மங்களமே ராம தந்தைக்கு ஜெய மங்களம். கணவர் கோவிக்கும் நிற்கும் ஜெய மங்களம். ஆகாயவானுக்கு சுப மங்களம். உமாதேவிக்கு ஜெய மங்களம். உலகம்மானுக்கு சுப மங்களம். அம்மானுக்கு ஜெய மங்களம். உமாதேவிக்கு சுப மங்களம். மங்களமே ஜெய மங்களமே மங்களமே ஜெய மங்களமே.